அண்மை செய்தியை பார்க்கிறோம். அம்பத்தூர் அருகே வாகன சோதனையில் 2.5 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. மத்திய போதைப்பொருள் கட்டுப்பாட்டு போலீசாரின் வாகன சோதனையில் இந்த கஞ்சா சிக்கி இருக்கிறது. இது குறித்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் எட்வர்ட் வழங்க கேட்கலாம். எட்வர்ட், வணக்கம். ஒரு விவரங்கள் என்ன? வணக்கம். அம்பத்தூர் அயப்பாக்கம் பகுதியில் மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அறை இயங்கி வருகிறது. மத்திய போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அறைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் போதை கட்டுப்பாட்டு பிரிவு போலீசார் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது செங்குன்றம் சுங்கச்சாவடி அருகே சந்தேகத்துக்கு இடமான ஈச்சர் கண்டெய்னர் வாகனம் ஒன்று வந்துள்ளது. அந்த வாகனத்தை மடக்கி போலீசார் சோதனை செய்துள்ளனர். அதில் உள்ளே மூட்டை மூட்டையாக கஞ்சா இருப்பதை கண்டு போலீசார் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். உடனே தப்பியோட முயன்ற ஓட்டுநர் உள்பட 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். கண்டெய்னரில் மூட்டை மூட்டையாக கஞ்சா கைப்பற்றப்பட்டதை தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டனர். முதற்கட்ட விசாரணையில் கஞ்சாவானது ஆந்திர மாநிலத்திலிருந்து கொண்டு வரப்பட்டு சென்னை மற்றும் சென்னை புறநகர் பகுதியில் புழக்கத்தில் விடுவதற்காக இருந்ததாக கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் கைது செய்யப்பட்டவர்களிடமிருந்து இந்த கஞ்சாவை யார் வாங்கி வர சொன்னது, யாரிடம் ஒப்படைக்க இருந்தனர், யார் இதற்கு மூளையாக செயல்பட்டது உள்ளிட்ட பல்வேறு தகவல்களை போலீசார் விசாரணையில் திரட்டி வருகின்றனர். கைப்பற்றப்பட்ட கஞ்சாவின் மதிப்பு சந்தை மதிப்பில் 2.5 கோடி இருக்கலாம் என கூறப்படுகிறது. சென்னை பகுதிக்கு புழக்கத்தில் விடப்பட இருந்த 2.50 கோடி மதிப்பிலான கஞ்சா கைப்பற்றப்பட்டது தற்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.